கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்ன ஸ்கிரிப்ட் பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று உங்கள் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கிறதா? என்ன செய்யணும் அப்படின்ட்டு கூட தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பாரம் உங்க மனசுல இருக்கா? கலங்காதே, இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லா கதவும் மூடப்பட்டது போல் தோன்றலாம். நம்ம செய்கிற ஜபத்துக்கு பதில் வராம கூட இருக்கலாம். ஆனா அதற்கு இயேசு நம்ம மறந்துட்டாங்கன்னு நினைக்க கூடாது. இயேசு அமைதியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் அளிக்கிறார். உங்கள் வேதனையில் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யாரிடமும் சொல்லாத கவலையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதனால் இன்று உங்கள் கவலை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம், இயேசுவிடம் ஒப்படைங்க. உங்களுடைய கவலைய இயேசுவா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால முடியலப்பா, என் பாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். என் மனசுல சமாதானத்தை தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு சரியான வழியை காட்டுங்கன்னு இயேசுவா கிட்ட டெய்லி நைட்டும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, புயல் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் புயலை விட இயேசு பெரியவர். இன்று உங்கள் மனதில் பயம் இருக்கலாம். நான் தனியாக இல்ல, என் கூட ஏசப்பா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க மனசளவுல இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஏசப்பா எல்லா உபத்திரத்தையும் மாத்தி போடுவாங்க. ஆமாமா, ஏசப்பா எல்லா இதையும் மாத்தி போடுவாங்கல்லம்மா. குட் கேர்ள். ஆமாமா, அப்படியாம்மா, சரிம்மா. அதனால நம்ம என்ன பண்ணோம், பயப்படாம கவலைப்படாம நம்பிக்கை விடாம ஏஸ்மா மேல விசுவாசமா ஜெபம் பண்ணணும். அப்புறம் ஏசப்பா என்ன சொல்லுவோம், உங்க போராட்டத்திற்கும் உங்க வெற்றிக்கும் எல்லாத்துக்கும் அவர் உங்க முன்னாடி இருப்பாங்க. ஏசப்பாவை முன் நிறுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணும், வெற்றியா இருக்கும். ஏசு சமாதானம் வேணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்தவர்கிட்டயும் போய் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பணம் இருக்கோ என்ன இருக்கோ, ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ, ஆனா என்கிட்ட பெரிய சமாதானம் இருக்கு, சமாதானம் நிம்மதி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏசப்பா பிள்ளைங்க. சாட்சி, நிறைய பேரோட சாட்சி இருக்கு. பணம் இருக்கோ, ஆஸ்தி இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, பெரிய பெரிய வீடு, பங்களா, காரு எவ்வளவுதான் இருந்தாலும் சமாதானம் இல்லாதவங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க, சமாதானத்தை தாரேன், என்கிட்ட வா, என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்கிட்ட கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஃபர்ஸ்ட் கேட்கணும், தட்டணும், அப்பதான் என்ன பண்ணும், திறக்கப்படும். அதனால இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சமாதானம் வேணும்னா ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாவோட வார்த்தைய தியானிங்க. எப்போதும் உங்க மனசும் அவர் மனசும் இணைஞ்சு இருக்கணும். பாவத்துல இருக்கீங்களா, பாவத்துல இருந்து ஜெபம் பண்ணி அறிக்கை விட்டு வெளியே வாங்க. நீ சொல்லு, இயேசுவின் ரத்தம். சரியா? சரி, ஓகே, பாய் சொல்லு. பாய் பாய்.